என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு நபரை நான் முழுமையாக பிரிக்கப் போகின்றேன். அவர் ஒரு ஆண் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இவரை எதற்காக உன் வாழ்க்கையில் இருந்து பிரிக்க வேண்டும்? இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நாற்றங்கள் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மாற்றங்களை கொண்டு வரும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி ஒவ்வொன்றும் உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்க வேண்டிய நேரங்கள். இந்த பிரத்யங்கரா இன்று உன்னிடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சற்று கவனமாக கேள். பொதுவாகவே உறவுகளை நாம் தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் யாரை நாம் பிரிய வேண்டும் என்று அம்மா சொல்கிறாள் என்ற ஒரு குழப்பம் உனக்குள் இருக்கலாம். இந்த குழப்பத்தோடு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் எதிர்கொள்ள முடியாது. இந்த குழப்பத்தோடு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றங்களையும் உன்னால் அடைய முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நீ நான் சொல்வதை முழுமையாக கேட்ட பிறகு எந்த ஒரு முடிவுக்கும் வரலாம். அதில் எந்த தவறும் இல்லை அல்லவா? பொறுமையாக நாம் எதிர்கொள்கின்ற விஷயங்கள் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நமக்கு எப்பொழுதும் நிலையாக நிலைத்து நிற்கும் என்பதனை மறக்கக்கூடாது. நீ பொறுமையாக கேட்டு என்னிடத்திலிருந்து இவர் யார் என்று தெரிந்து கொள். நிரந்தரமாக பிரிக்கப் போகிறேனா அல்லது சில காலத்திற்காக மட்டும் பிரிக்கப் போகிறேனா என்பதனை நீ சற்று கவனமாக என்னவென்று தெரிந்து கொள். உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ உணரும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று உனக்கு உணர முடியும். எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு இந்த வாழ்க்கை மிக பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்கும். என் குழந்தையே, இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் என்ன, நீ பட்ட வேதனைகள் என்னவென்று நீ இழந்ததையெல்லாம் மறந்துவிடு. இனிமேலும் இந்த கஷ்டம் தொடரக்கூடாது என்றால் இவ்வளவு நாளும் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுத்த இந்த நபரைத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் பிரித்து வைக்க வேண்டும். இவரைத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நான் விலக்கி வைக்க வேண்டும். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் நான் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எதற்கானது என்பதனை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, கவலைப்படாமல் எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள தயாராகிவிடு. கடந்து வந்த கஷ்டங்கள் அத்தனையும் இவரால் தான் கொடுக்கப்பட்டது என்று நான் சொன்ன பிறகு இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தப்படக்கூடாது. இனி எதற்காகவும் என் குழந்தை நீ வேதனைப்படக்கூடாது. இந்த நிலை மாறி உனக்குள் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள் எல்லாம் மாறி இந்த வாழ்க்கை இனி உனக்கு எப்பொழுதும் என்ன கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தடுமாறி நிற்காதே. உன் பிரத்யங்கரா எந்நாளும் உனக்கு துணையாக இருக்கிறாள் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி நடப்பது ஒவ்வொன்றும் எதற்கானது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அதிலிருந்து உனக்கு வரக்கூடிய எல்லாமும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும். என் பிள்ளையே, எப்பொழுதும் போல நீ எதையும் கண்டு கதிகலங்கி நிற்பதை விட இனிமேலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கரா, காரணமில்லாமல் எதையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்த மாட்டேன். தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கவும் மாட்டேன். இப்பொழுது நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதற்கு பின்னால் இருந்த இத்தனை நாளும் உன்னை ஆட்டுவித்த இந்த மனிதர்களை நீ நிச்சயமாக என்னவென்று உணர வேண்டும். எப்பொழுதும் போல உனக்காக பல தீமைகளை செய்து கொண்டிருந்த இவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடித்து உனக்கு பல நன்மைகளை நான் செய்ய துணிந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம், என் பிள்ளை, நீ மனம் தடுமாறி எந்த ஒரு தீமைகளுக்குள்ளும் சென்று விடாமல் உன்னுடைய மனதால்
நீ எந்த ஒரு கஷ்டங்களையும் அனுபவிக்காமல் எப்பொழுதும் போல பேரதிசயத்தை நோக்கிய உன்னுடைய பயணத்தை நீ விட்டுவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் கொடுப்பதை எல்லாம் உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது. ஒவ்வொரு நாளும் எது உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. இனி எல்லாமுமாக உனக்கு வருகின்ற இந்த மாற்றங்களிலிருந்து நீ உனக்கான அத்தனை உண்மைகளையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு யாரெல்லாம் முன்வந்து உதவி செய்கிறார்கள் என்பதனை எல்லாம் நினைத்து இனி நீ வருத்தப்படாதே. யார் வருகிறார்கள், யார் செல்கிறார்கள் என்பதனை எல்லாம் விட்டுவிட்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் சற்று கவனமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு. என் குழந்தையே, மனது எப்பொழுதுமே சில விஷயங்களை அதிகமாக யோசித்து குழப்பமடையும். யார் நம் வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்களை கொடுக்க போகிறார்களோ என்று நினைத்து நினைத்து வேதனைப்படும். இதுபோன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் நீ உடனடியாக குழம்பி விடாமல் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நினைத்து நீ நிச்சயமாக வெற்றியின் பாதையில் பயணிக்க வேண்டும். இந்த பிரத்யங்கரா சொல்வது எல்லாம் ஒன்றுதான். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை நிச்சயமாக நீ கவனிக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். யார் நமக்கு இன்னல்களை கொடுத்திட்டார்கள், யார் நமக்கு கஷ்டங்களை கொடுத்திட்டார்கள் என்றெல்லாம் எண்ணி கலங்காதே. உனக்கு வேண்டிய ஒவ்வொரு மாற்றங்களும் நிச்சயமாக இனி உனக்கு மிக பெரிய அற்புதத்தை நடத்தும். பிரத்யங்கரா சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய வேதனையை கொடுத்தது யார் என்று யோசிக்கிறாயா? உனக்கு கஷ்டத்தை கொடுத்து இப்பொழுது என்னால் உன்னுடைய வாழ்க்கையை விட்டே வெளியே அனுப்பக்கூடிய இந்த நபர் என்று யோசிக்கிறாயா? என் குழந்தையை அதிகமாக யோசிக்காதே. தீமைகள் செய்கின்றவர்களை இன்னுமா நீ அறிந்திருக்கவில்லை? உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்கின்ற இந்த ஒரு ஆண் மட்டும்தான் சற்று அதிகமான அளவில் உன் வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல துன்பங்களை தந்து கொண்டிருக்கின்றார். அதிகமான அளவில் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இவர் யாரென்று உணர்ந்தால் நீ இதுவரையிலும் பட்ட கஷ்டங்களில் இருந்து தானாகவே மீண்டு வந்து விடுவாய். உன்னை பற்றி எந்த கவலைகளும் இவர்களுக்கு இல்லை. உன்னை பற்றி எந்த சிந்தனைகளும் இவர்களுக்கு இல்லை. இனிமேல் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் இவர்கள் உணர்வதும் இல்லை. அது மட்டுமல்ல, உன் கண்ணீரை காணவும் இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கு எதுவும் கிடைக்காமல் போக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டும் இவர்கள் உன்னை தேடி வரும் பொழுது நிச்சயமாக உனக்கு நடப்பதை எல்லாம் சரியாக நடக்க இவர்கள் எப்படி விட்டு விடுவார்கள்? இதை நடக்க இவர்கள் எப்படி அனுமதி கொடுத்து விடுவார்கள் என்றுதான் உன் அம்மா கேட்கின்றேன். எல்லா நிலையிலும் உனக்கு நான் இருப்பதும், எல்லா சூழ்நிலையிலும் உனக்காக நான் வருவதும் உன்னால் புரிந்து கொள்ள முடிவது போல இந்த தீமையும் இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்ததை நீ உணர்ந்திருக்க வேண்டும். இந்த தீமை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்ததை நிச்சயமாக நீ புரிந்திருக்க வேண்டும். எதையுமே எண்ணி நீ வியந்திருக்க கூடாது. எந்த துன்பங்களையும் நினைத்து நீ வருந்தி இருக்கக்கூடாது. பொதுவாகவே ஒரு விஷயம் எல்லோருக்கும் புரிந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் கஷ்டம் என்பது யாருக்கும் இருக்காது. அதாவது நம்மோடு பேசுகின்றவர்கள் என்ன மனநிலையோடு நம்மோடு பேசுகிறார்கள் என்பதனை ஒருவருக்கு உணர முடிந்தால் அது நிச்சயமாக அவர்களை வருகின்ற இன்னல்களிலிருந்து காப்பாற்றிவிடும் என்பதுதான் உண்மை. வருகின்ற சூழ்நிலைகளிலிருந்து நிச்சயமாக காப்பாற்றிவிடும் என்பதுதான் உண்மை. இந்த உண்மை உணராமல்தான் இங்கு பலரும் பல கஷ்டங்களையும் பல வேதனைகளையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். உடனிருந்து உனக்கு என்ன நடத்த வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ
அதையெல்லாம் எப்பொழுதும் உனக்கு நான் சரியாக நடத்திடுவேன் என்பதனை புரிந்து கொள். எப்பொழுதுமே உனக்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ உணரும் பொழுது உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை கொடுப்பதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? அம்மா சொல்வது யாரை பற்றியது என்று இப்பொழுதாவது உனக்கு சிறு புரிதல் வந்திருக்கிறதா? என் குழந்தையே, நம்மோடு பேசுகின்றவர்கள் எப்பொழுதுமே தீய வார்த்தைகளை பேசுவதும் நீ எடுக்கின்ற முடிவுகளை தவறு என்று சித்தரிப்பதும் எப்பொழுது நீ என்ன செய்தாலும் அதிலிருந்து உனக்கு பெரும் துயரத்தை கொடுப்பதுமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதனை என் குழந்தை நீ நிச்சயமாக உணர வேண்டும். உனக்கு நான் இருந்து நடத்துவதையெல்லாம் நீ சட்டென்று புரிந்து கொள்ள முடியாமல் போனாலும் இதுவரையிலும் நீ பெற்ற எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயமான மன உறுதியை நீ உறுதியாக பெற்று கொண்டிருக்க வேண்டும். அதை தவிர்த்து யாருடைய வார்த்தைகள் உனக்குள் எதிர்மறையான விஷயங்களை கொடுத்ததோ, யாருடைய வார்த்தைகள் எப்பொழுதும் நீ எந்த செயலை செய்தாலும் உன்னை தீய வழிக்கு அழைத்து வரும்படி இருந்ததோ, யார் உன்னை எப்பொழுதும் காயப்படுத்த எண்ணினார்களோ அவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்க தகுதியற்றவர்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதை செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, தீமைகளை செய்யாமல் இருந்தால் போதும் என்று நினைக்கின்ற அளவிற்கு இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பெரும் துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் தாண்டி நாம் பெறக்கூடிய சில உண்மைகள் எப்பொழுதும் நம்முடைய மனதிற்குள் தெளிவாக இருக்க வேண்டும் அல்லவா? நம்முடைய மனதிற்குள் தெளிவான புரிதலை எப்பொழுதும் நிறைவாக கொடுக்க வேண்டும் அல்லவா? இதை உணர்ந்து கொள். இதை என்னவென்று நீ தெரிந்து கொள். நிச்சயமாக உனக்கு எப்பொழுதுமே நல்லது நடக்கும். உனக்கு எப்பொழுதுமே நல்ல மாற்றங்கள் சரியாக நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான அற்புதங்களை நடத்தப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது. அம்மா சொல்வது போல உனக்கு வேதனைகளையும் துன்பங்களையும் கொடுத்த இந்த மனிதர்களை விட்டு இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த சூழ்நிலைகளை நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கு ஏற்றது போல நீ மாற்றிக்கொண்டால் அது போதும். எல்லா விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக மிக பெரிய ஆனந்தத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என்னாலும் உனக்கு நான் தொடர்கின்ற இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் முழுமனதோடு பெற்றுக்கொள். தெளிவான மனநிலையோடு என்னவென்று ஏற்றுக்கொள். அது ஒன்றே உனக்கு அடுத்தது என்னவென்பதனை இந்த வாழ்க்கையில் உணர்த்தும். அம்மா சொன்னது போல மேலும் பல மாற்றங்களை உனக்கு நிச்சயமாக என்னவென்று கொடுக்கும். இந்த பிரத்யங்கராவின் வார்த்தைகளில் ஏதோ மாற்றம் இருக்கிறதா? இப்படி உனக்குள் எப்பொழுதும் எதிர்மறையான விஷயங்களை விதைத்து கொண்டிருக்கின்ற இந்த ஒரு ஆண் பல காலமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றார். இவரை நான் விலக்கி வைக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இவரை வெகு தூரமாக நான் அழைத்துச் செல்ல போகின்றேன். நிச்சயமாக மற்ற விஷயங்கள் எல்லாம் தானாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும். மற்றவையெல்லாம் தானாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுத்துவிடும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூழ்நிலைகள் உன்னை எதிர்மறையான விஷயங்களிலிருந்து நேர்மறையான விஷயங்களுக்கு அழைத்து வரும். இந்த பிரத்யங்கரா உன் இல்லத்தில் இருக்கும் வரை நிச்சயமாக உனக்கு எல்லாமும் மிக பெரிய அற்புதத்தை நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. மிக பெரிய மாற்றத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. என்னவாக மாறப்போகிறது என்று எண்ணி கலங்காதே. என்னவானாலும் சரி, இதிலிருந்து உனக்கான பெருமகிழ்ச்சி என்றும் உறுதியாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். இனி இந்த சூழ்நிலைகள் உனக்கு நடத்துவது மேலும் மேலும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய். அம்மாவின் அன்பு உனக்கு இன்னமும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல துரோகத்தை விரட்டி அடிக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள்
எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.